கர்த்தருடைய யோசனை வேற, என்னை குறித்து அவர் வச்சிருக்கிற யோசனை வேற, என் பிள்ளையை குறித்து அவர் வச்சிருக்கிற யோசனை வேற. சொந்தக்காரங்க 1000 பேர் சுற்றி நின்று உங்களுக்கு ஒரு நியூஸ் சொன்னாலும் நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. அவங்க கெஸ்ஸிங் என்ன வேணாலும் இருக்கட்டும், அவங்க கெஸ் பண்ணுறது எப்படி வேணாலும் கெஸ் பண்ணட்டும். ஆனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். அது கொஞ்ச நாளைக்குள்ள அதை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நீ எல்லாரும் இதுக்காக ஃபஸ்ட்டு ஜெபிக்க போகிறோம். எனக்கு ஒரு கிருபையை கொடுங்கப்பா. நான் எடுத்த உடனே என்ன சொல்லணும்னா, இது உங்கள் மனோராஜ்யம், இது உங்கள் மனோராஜ்யம், இது உங்கள் கெஸ்ஸிங். ஆமென். நிறைய பேர் சொப்பனமே வந்து பார்த்து சொல்லுவாங்க. என்ன வந்து சொப்பனம் பார்த்து சொல்லுவாங்கன்னா, நீங்களும் உங்கள் மருமகளும் பிரிகிறது மாதிரி நாங்கள் சொப்பனம் கண்டோம், ஆமாம் சண்டை வர்றது மாதிரி சொப்பனம் கண்டோம், இப்படி பார்த்தோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்த சொப்பனெல்லாம் நடந்த. நீங்கள் உடனே சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், சிஸ்டர் நேற்றைக்கு நீங்கள் என்ன நினச்சிட்டே படுத்திருந்துருப்பீங்க சிஸ்டர். ஆமாம், நாங்கள் பிரிவோமோ அப்படின்னு நினச்சிட்டே நீங்கள் படுத்திருந்துருப்பீங்க, அதுதான் உங்கள் சொப்பனத்தில் அப்படி வந்துருச்சு. அதை குறித்து ஒன்றும் பயப்படாதீங்க, உங்கள் மனராஜ்யம் தான் இது, உங்கள் யோசனை தான் அது. நீங்கள் நடக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, உங்கள் குடும்பத்தை குறித்து உங்கள் வேலையை குறித்து கொஞ்சம் ஒரு அவுட்லைனாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏதாவது நடக்கிறத மேலே வச்சு தெரிஞ்சு வச்சுட்டு அவங்களா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 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 பிம்பத்தை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஓ இப்படியே போனால் இப்படி தான் போகும். அப்போ அவங்களுடைய கெஸ்ஸிங்கை நமக்கு சொல்லுவாங்க. இப்படி நம்ம பிள்ளைகளை குறித்தும் அப்படி, உங்கள் பிள்ளைகளை குறித்தும் அப்படி சொல்லுவாங்க. திடீர்னு அவங்களா ஒன்று இது பண்ணிட்டு இப்போ வந்து உங்கள் பிள்ளை வந்து ஃபோன்லேயே அவங்க பார்க்குற நேரமெல்லாம் உங்கள் பிள்ளை ஃபோன்லேயே இருக்குன்னு வச்சுங்களேன், ஃபோனை பார்த்துட்டே இருக்குன்னு வச்சுன்னா உடனே அடுத்த நாள் அவங்களுக்கு தன்னை போல ஒரு சொப்பனம் வரும். சிஸ்டர் உங்கள் பொண்ணு என்னமோ வந்து ஒரு ஃபோனை பார்த்து ஒருத்தர்கிட்ட பழகிறது மாதிரியே நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு அது ஒன்று, அது அவங்களுடைய அதுக்காக அப்படி தடுக்க வேணான்னு சொல்லலை, மனோராஜ்யம் அவருடைய எண்ணம். ஆனால் கர்த்தர் அந்த எண்ணத்தை மாற்றி போடுகிறதுக்கு வல்லவர். கைகளை உயர்த்தி எல்லாரும் இந்த காரியத்தில், ஆண்டவரே மனிதனுடைய எண்ணங்கள் மனோராஜ்யங்களை மாற்றுகிற கர்த்தர், என்னை குறித்து ஒரு கெஸ்ஸிங் இருக்கு ஆண்டவரே, என் குடும்பத்தை குறித்து நிறைய பேருக்கு ஒரு கெஸ் இருக்கு ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க எங்கள் பிள்ளையை குறித்து ஒரு வட்டத்தை அவங்க நினைக்கிறாங்க, அவங்களா ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க, அவங்க ஒன்று யோசிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் மனுஷனுடைய எண்ணங்களை மாற்றுகிற தேவன். சொல்லுங்க ஆண்டவரே, நானும் இதே வார்த்தையை நான் சொல்லணும், இது உங்க கெஸ்ஸிங் தான், இது உங்க மனோராஜ்யமே அல்லாமல் வேற அல்ல. கர்த்தருடைய திட்டம் என் பிள்ளைய குறித்து வேற, கர்த்தருடைய திட்டம் என் குடும்பத்தை குறித்து வேற, ஆண்டவருடைய திட்டம் என் வாழ்க்கையை குறித்து வேற இல்ல. உங்களுடைய மனதிலே எழும்புகிறதன்படி ஒன்றும் நடக்க போவது இல்லை. சொல்லுங்க ஆண்டவரே, அந்த மாதிரி ஒரு அதிசயத்தை எங்களுடைய கண்கள் காண கர்த்தர் இரக்கம் செய்வீராக. ஸ்தோத்திரம் 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 அப்பா.